அவரு ஸ்டார்ட்டிங்ல சொன்னது 6 சிலிண்டர் தரேன்னு தான் எல்லாத்துக்கும் மக்களுக்கு வாக்குறுதி குடுத்தாரு. பட் இப்ப அவர் சொல்லும்போதே ஒரு முதற்கட்டமா உங்களுக்கு நான் 3 சிலிண்டர் உங்களுக்கு நான் தரேன். அதுக்கப்புறம் எதா இருந்தாலும் பேசிக்கலான்ற மாரி சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு 3 சிலிண்டர் குடுத்தா மக்களுக்கு கொஞ்சம் யூஸ் ஆகும். இருந்தாலும் 6 சிலிண்டர் சொல்லிட்டு இப்ப 3 தராங்கன்னு சொல்லிட்டு எதிர்த்தரப்புல வாதம் இன்னைக்கு சட்டசபையிலேருந்து வெளிநடப்பு செஞ்சுட்டாங்க. பட் இருந்தாலும் அவர் சொல்றது கொஞ்சம் கொஞ்சம் பண்றாரு. கொஞ்சம் அவருக்கு டைம் குடுத்து பார்ப்போம். என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். அவர் சொல்லும்போதே முதற்கட்டமா 3 சிலிண்டர் பொங்கல்லேருந்து குடுக்குறேன் அந்த மாரி சொல்லியிருக்காரு. பட் பார்ப்போம், வெயிட் பண்ணி பார்ப்போம். ஆனா 3 சிலிண்டர் இப்போதைக்கு நடுத்தர மக்களுக்கெல்லாம் கொஞ்சம் தேவைப்படும். அதனால கொஞ்சம் இப்போதைக்கு 3 சொல்லியிருக்காரு. போக போக கொடுத்தாருன்னா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. கண்டிப்பா அதுதான் சொல்றேன். ஆல்ரெடி கடன்ல இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஆல்ரெடி ஆட்சி செஞ்சவங்களும் கடன்ல இருந்திருக்கு. நாங்க பண்ணியிருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. இவர் கொஞ்சம் பார்த்து பக்குவமா கொஞ்சம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாத்தையுமே முழுசா கொடுக்காம மக்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமா சேர்க்கணும்னு நினைக்கிறாரு. பட் ஓரளவுக்கு ஓகேவா தான் கொடுத்துக்கிட்டு இருக்காரு நான் நினைக்கிறேன். அதனாலதான் முதற்கட்டமா 3 சிலிண்டர்னு இப்ப சொல்லியிருக்காரு. ஒரு சைடு டிசப்பாயின்மெண்டா தான் இருக்கு மக்கள் சைடு. அவர் சொல்றப்ப 6 சிலிண்டர் எல்லாத்துக்குமே நான் தருவேன்ற மாதிரி சொல்லிட்டு இப்ப 2.5 லட்சம் அந்த இன்கம் உள்ளவங்களுக்கு கீழே உள்ளவங்களுக்கு மட்டும் தான் கொடுப்பேன்ற மாதிரி சொல்றாரு. நிறைய மக்கள் ஏமாற்றம்னு நினைக்கிறாங்க. நீங்க நினைக்கிறீங்க? நான் ஏமாற்றம்னு நினைக்க மாட்டேன். அவரு ரொம்ப ரிச்சாவும் கொடுக்கல, ரொம்ப நடுத்தர மக்களுக்காக பண்றாருன்னு எனக்கு தோணுது. மற்றபடி ஓகேன்னு தான் தோணுது. பட் இதை அவர் தேர்தல் வாக்குறுதியிலே சொல்லியிருந்தாங்கன்னா கொஞ்சம் மக்கள் கொஞ்சம் தெளிவா இருந்திருப்பாங்க. வேற ஒன்றும் இல்லை. பட் 6 கொடுக்குறேன்ட்டு இப்ப முதற்கட்டமா 3 கொடுக்குறாரு. பாப்போம் என்ன பண்ணான்னு வெயிட் பண்ணி பார்த்தாதான் தெரியும். அதை பத்தி என்ன சொல்றதுன்னா, இப்ப கஷ்டப்படுறவங்களுக்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப இங்கேருந்து வெளியூர் போறவங்களும் சில பேர் காசு இல்லாம பஸ்ஸு காசு இல்லாம கூட இருப்பாங்க. அவங்களுக்குலாம் கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். முக்கியமா ஒரு பெண்களுக்கு தான் எல்லாமே பார்த்து பண்ணிக்கிட்டு இருக்காரு. அதனால பெண்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நகரத்துல இருக்கவங்க சில பேர் ஊருக்கு கூட போக முடியாம பஸ்ஸுக்கு காசு இல்லாம கூட சில நேரம் வாய்ப்பு தவறி போயிருது. அதெல்லாம் பயன்படுத்திக்கலாம்னு இப்ப நினைக்கிறேன். சொன்னதை அவர் கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிக்கிட்டு இருக்காரு. கொஞ்சம் டைம் கொடுப்போம், என்ன நடக்குதுன்னு பார்ப்போம். பரந்தூர் விமான நிலையம் அவர் பிரச்சாரம் போறப்ப எனக்கு இங்க ஏர்போர்ட் வரக்கூடாதுன்னு விவசாயிகள் அவங்கள்ட்ட கோரிக்கை வச்சிருந்தாங்க. அதை நம்ம எல்லாம் நியூஸ்ல லைவ்ல எல்லாமே பார்த்துக்கிட்டு இருந்தோம். நமக்குமே அந்த அளவுக்கு என்னன்னா, இப்ப விவசாயிகளோட நிலத்தை ஆக்கிரமிச்சு ஏர்போர்ட் வரதா பேசியிருந்தனால தளபதி அந்த மாதிரி இப்போதைக்கு வராத மாதிரி பண்ணுவோம்னு சொல்லி அப்போதைக்கு வாக்குறுதி கொடுத்திருந்தாரு. இன்னைக்கு சட்டசபையிலும் அதான் சொல்லியிருக்காரு. பட் இதனால நமக்கு வேற இடத்துல ஒரு நல்ல பெரிய ஏர்போர்ட் கிடைச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு தோணுது. அது எந்த இடம்னு பார்த்து நல்ல இடமா பார்த்து அதுவும் எதுவும் மிஸ் ஆயிராம அது நல்லபடியா அமையணும். ஏன்னா ஏர்போர்ட் நமக்கு இது வேணும். நம்ம முன்னோக்கி செல்றதுக்கு அது ஒரு உதாரணமா இருக்கும். விவசாயிகளுக்கு அவர் ஓரளவுக்கு பண்ணிக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா எதிர்கட்சியில இருக்கவங்க தான் விவசாயிகளுக்கு எதுவுமே பண்றது இல்ல, பயிர்த்தல எதுவுமே கொடுக்கறது மாதிரியே பேசுறாங்க. எல்லாமே அவங்க கொடுத்த மாதிரியே தான் பேசிக்கிட்டு இருக்காங்க. எது பேசினாலும் எஞ்சு போயிடுறாங்க. அவர் பார்த்து தான் பண்ணிக்கிட்டு இருக்காரு. எல்லாமே புரியுது. இவர் வந்ததுமே எல்லாமே மாத்திரணும், உடனே பண்ணிடணும், எல்லாமே உடனே நடக்கணும். அவங்க எல்லாம் 75 வருஷமா ஆட்சியில் இருந்தாங்க, மாத்தி இருந்தாங்க. இப்ப வரைக்கும் ஏதாச்சும் இருக்கா? நாடு கடன்ல தான் இருக்கு. இவர் வந்ததும் உடனே மாத்தணும்னா அது எப்படி மாத்த முடியும்? யாரா இருந்தாலுமே கொஞ்சம் டைம் கொடுத்து தான் பார்க்கணும். எடுத்து விவசாயிகளுக்கு ஒரே அடியா பண்ணி முடிங்கன்னா எப்படி செட்டில் பண்ண முடியும்? இருக்கிறதுல கொஞ்சம் தான் அவர் கொடுத்துக்கிட்டு இருக்காரு. ஒவ்வொன்னா பண்ணிக்கிட்டு இருக்காரு. அது இல்லாமலே இப்ப எதிர்கட்சி தலைவர் என்ன சொல்றாரு, உதயநிதி எனக்கு சொன்னதெல்லாம் பண்ணவே மாட்டாங்க, இது பண்ண மாட்டாங்கன்னா அவங்க எல்லாமே பண்ணாங்களா? அதுவும் கிடையாது. எல்லாமே ஓரளவுக்கு ஓகே. பட் எல்லாமே விஜய் எடுத்ததும் 100 நாள்ல அமெரிக்கா மாதிரி மாறணும்னா தமிழ்நாடு மாறாது. கொஞ்சம் 5 வருஷம் டைம் இருக்கு. என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம். விவசாயிகளுக்கு பண்ண வேண்டியது அவர் கரெக்டா பண்ணா போதும், அதுவே சந்தோஷம். கொடுக்கறது நல்லதுதான் சார். நம்ம நாடு பொருளாதார வேலத்தை வளரணும்னா இலவசத்தை கட் பண்ணணும். நம்ம ஓல்டு லெவலில் நம்ம இந்தியா வளர்ச்சி ஆகணும்னா இந்த இலவசம்லாம் கட் பண்ணணும். கட் பண்ணாதான் நம்ம நாடு பொருளாதாரத்தில் முன்னேறும். இலவசம் கொடுத்தா வருமானம் பெருக்கி கொடுத்தா பரவாயில்ல, கடனை வாங்கி தான் கொடுக்குறாங்க. அப்போ அந்த கடனை யார் மேலே வருது? மக்கள் தலையில தான். ஆனால் மக்கள் நினைக்கிறாங்க ஃப்ரீயாக கொடுக்குறாருன்னு. பஸ்ஸில் அதாவது ஏழை மக்களுக்கு ஃப்ரீயாக கொடுத்தா பரவாயில்ல, எல்லாத்துக்குமே ஃப்ரீங்கிறது அது என்ன வருமானம் இருக்கு கொடுத்தா. மற்றபடி பஸ்ஸில் ஒரு 6 ரூபா 7 ரூபா 10 ரூபா யாரும் இல்லாமல் இல்லை. அப்போ நம்ம நாடு எப்போ வளர்ச்சி அடையுங்க, எப்போ பொருளாதாரத்தை முன்னேறும்? இப்போ போன பீரியட்லாம் 15 லட்சம் கோடி கடன்னாங்க. இப்போ இவங்க என்ன வருமானத்தை பெருக்கி தராங்களா? மேற்கொண்டு கடனை வாங்கி தானே தராங்க. அப்போ யார் தலையில் விடியுது? பொதுமக்கள் தலையில் தானே விடியுது. நம்ம நாட்டோட பொருளாதாரத்தை வல்லரசா நாடாக்கணும். அது தொழில் வளத்தை பெருக்கி வேலை கொடுங்க, இலவசத்தை கொடுக்காதீங்க. படிச்சவங்களுக்கு வீட்டுக்கு ஒரு ஆள் வேலை. அதுதான் என்னுடைய பாயிண்ட். படிச்சிருக்கீங்களா? ஒரு வீட்டில் கவர்மெண்ட் வேலை, ஒவ்வொருத்தருக்கும் வேலையை கொடுங்க, அவங்களுக்கு படிச்சது தகுந்த மாதிரி. நாட்டை வல்லரசா நாட்டாக்குங்க. இலவசம் கொடுத்து மக்களை அடிமையாக்கிற மாதிரி ஆயிட்டு இருக்காங்க. இலவசமா கொடுத்து ஸ்டாலின் கொண்டு வந்ததுதான் இந்த திட்டம்.
இப்ப அதை தொடர்ந்து செய்யறாங்க. அதனால இந்த கிராமத்து உள்ளவங்கெல்லாம் ரொம்ப பெனிஃபிட் அந்த இலவச பஸ் பயணம். அப்புறம் இந்த டிரைவர்ஸ்லாம் வேகமா போனதுக்கெல்லாம் ஒரு இஷ்யூவா இருந்தது. அதையும் இப்ப நல்லா நார்மலா கொண்டு வந்துட்டாங்க. இந்த சின்ன வியாபாரிகளுக்கெல்லாம் அந்த இலவச பஸ் மூலம்லாம் அவங்களுக்கு அந்த சேமிப்பு, அந்த தொகை சேமிப்பு ஆகும். அந்த இப்ப அதை இப்ப திருநங்கைகளுக்கும் திருநம்பிகளுக்கும் கொடுத்தது இது. அதை விட அவங்கள ஒரு மெயினா ஒரு சரிசமமா கொண்டு வந்த மாதிரிதான் அது ஒரு திட்டம். அப்புறம் நம்ம சிலிண்டர்லாம் ஒரு அளவுக்கு 500க்குள்ள இருந்தது. அதெல்லாம் இப்ப ரொம்ப மோடி இந்த உங்களுக்கு பணம் போடுறேன் அப்படி இப்படின்னு சொல்லி இப்ப 1000 ரூபாய்க்கு வரைக்கும் கொண்டு வந்துட்டாரு. ஆனா அதே ஸ்கீம் நாங்க ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். 1000 ரூபாய் கொடுக்குறோமே அப்படின்னு கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தோம். ஆனா அது அவர் போடுறாரோ இல்லையோ தெரியல. எங்களுக்கு மானியமா போடுறாரோ என்னமோ எங்களுக்கு தெரியல. ஆனா இப்போ எங்களுக்கு 3 சிலிண்டர் ஃப்ரீயா வருஷத்துக்கு கொடுக்கறது அப்படிங்கிறது ஒரு மேல்மட்ட தட்டுக்காரவங்களுக்கு உண்டோ பெனிஃபிட் உண்டோ இல்லையோ, எங்களுக்கு ஒரு ஆவரேஜா இருக்கிறவங்களுக்கு ரொம்ப அது யூஸ்ஃபுல் தான். நான் எப்படி கொடுத்தாலுமே நாங்க சிலிண்டர் ஒரு அளவுக்கு தான் நாங்க யூஸ் பண்ணுவோம். ரொம்ப அவங்க கொடுக்குறாங்களேன்ட்டு ரொம்ப போட்டெல்லாம் நாங்க யூஸ் பண்ண மாட்டோம். சிலிண்டர் கொடுக்கறது எங்களுக்கும் ஒரு நல்ல பெனிஃபிட் தான். இது ஒரு அளவுக்கு நீங்க இது இலவசமா கொடுக்கறத ஒரு அளவாவே நீங்க கொண்டு வாங்க. அளவுக்கு மீறினாலும் அந்த பெண்களுக்கு அதை பத்தி இன்னுமே ஒரு கேர்லெஸ்ஸா தான் இருப்பாங்க. நீங்க இது கொண்டு வந்தது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் எங்களுக்கு எது செய்யறதுனாலும் பெண்களுக்கு செய்யுங்க. நாங்க குடும்பத்தை குடும்பத்துக்கு எங்களுக்கு நீங்க செஞ்சீங்கன்னா நாங்க எங்க குடும்பத்தையும் காப்பாத்துவோம், இந்த சமுதாயத்தையும் காப்பாத்துவோம், இந்த நாட்டையும் நாங்க காப்பாத்துவோம். மாநகரத்துக்கு தான் அந்த சிறு நகரங்கள்ல இருந்து மாநகரத்துக்கு தான் பிழைக்கவே வர்றாங்க. இங்க தான் அவங்க வியாபாரம் பண்ணி அவங்க சிறுநகரத்துல அவங்க வச்சிருக்க பொருளை விற்கவே முடியாது. அவங்க அந்த இலவசமா அவங்களுக்கு எல்லாமே கிடைச்சிரும். வயக்காட்டுல இருந்து அவங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அவங்க எந்த பொருளையும் வாங்கணும் அவசியமே கிடையாது. சிறுநகரத்துல உள்ளவங்களுக்கு பெருநகர உள்ளவங்களுக்கு அவசியம் வாங்கிதான் காசை கொடுத்து ஒரு கீரையோ காயோ நாங்க வாங்கித்தான் ஆகணும். அப்ப அவங்க அதை கொண்டு அந்த பஸ்ஸுக்கு காசை கொடுக்காம அவங்க அதை கொண்டு இங்க வியாபாரம் பண்ணி அந்த காசும் அவங்களுக்கு ஒரு சேமிப்பு, இந்த பஸ்ஸோட காசும் அவங்களுக்கு ஒரு சேமிப்பு தான். அவங்களும் முன்னேறி எங்களுக்கும் பச்சை பசேன்னு நல்ல காய்கறிகள்ல இருந்து எல்லாமே கிடைக்குது. எங்களுக்கும் ஒரு நல்லதுதான். இந்த மாதிரி சின்ன வியாபாரிகள் பொழைக்கணும், அவ்வளவுதான். இதனால பெருநகரங்களும் வளர்ச்சி ஆகும். இது மாதிரி நீங்க செய்யறது இந்த கல்விக்கு செய்யலாம். இந்த குழந்தைங்க எல்லாம் நிறைய பேர் கல்வி செல்வத்துக்காக நிறைய கஷ்டப்படுறாங்க. அவங்களுக்கு நீங்க செய்யுங்க. இது மாதிரி கல்விக்கு ஒரு ஊக்கத்தொகை கொடுத்து ஒரு கல்விக்கே செய்யுங்க. படிப்புக்கு கொடுங்க, பணமா கொடுக்க வேண்டாம். நீங்க படிப்புக்கு ஸ்காலர்ஷிப்பா கொடுத்துருங்க. அந்த படிப்போட பீஸை கூட நீங்களே கட்டி நீங்களே பண்ணுங்க. எங்களுக்கு ஆசை அந்த குழந்தைங்களுக்கு கொடுக்கவே வேண்டாம். நீங்க அதை அப்படியே பீஸுக்கு நீங்க கொடுத்து அவங்கள இது பண்ணுங்க, நல்லா கொண்டு வந்துருங்க நீங்க அந்த திட்டத்தை. அப்படின்னு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு இந்த பஸ் பெண்களுக்கு ஃப்ரீ கொடுக்கறத 10 to 4 கொடுக்கலாம். ஏன்னா உண்மையான வேலைக்கு போறவங்களுக்கும் அந்த கால நேரத்தில் ஸ்கூல் பிள்ளை போறவங்களுக்கும் பஸ்ஸே இல்லை. அவங்க தொத்திட்டு போறாங்க. எவ்வளோ வாட்ஸ்அப்ல இப்போ போட்டுட்டு இருக்காங்க. அல்ல சைடில் தொட்டி பசங்க தொத்திட்டு போறாங்க. விழுந்தா என்ன ஆகுறது? அதுக்காக இல்லை ஸ்கூல் நேரத்தில் அந்த நேரத்தில் பஸ் கொஞ்சம் அதிகமாக விடணும். அதுவும் விடல. ஓசி பஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு பஸ்ஸில் சில ரூட்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பெரமங்கலத்துலாம் பார்த்தீங்கன்னா ஒரு டவுன் பஸ்ஸே கிடையாது. இருக்கிறது இன்னைக்கு டிராஃபிக் அதிகம் பெரமங்கலம் தான். இன்னைக்கு துறையூர் பஸ்ஸை பாருங்க, ஃபுல்லாக குசம் எல்லா ரூட் பஸ்ஸும் ஃபுல்லாக ஆகிட்டு இருக்கு. அந்த டவுன் பஸ்ஸு 8 மணி 8:30 அதுக்கப்புறம் பஸ்ஸு கிடையாது. இப்போ வேலைக்கு போகிறவங்க எப்படி போவாங்க? இல்லையா, இவங்களுக்கு 10 to 4 கொடுங்க லேடிஸ்க்கு. அப்போ கொஞ்சம் அவங்களுக்கு ஸ்கூல் பிள்ளைங்களுக்கு போகிறதுக்கு வசதியாக இருக்கும், வர்றதுக்கும் வசதியாக இருக்கும். அது பண்ணலாம். பஸ்ஸு அது ஃப்ரீயாக வர வேஸ்ட் தான். யாரும் ஃப்ரீ கேட்கல. இல்லாதவங்களுக்கு ஃப்ரீ கொடுங்க. இருக்கிறவங்களுக்கு எல்லாரும் போயிட்டு இருக்காங்களே, வேஸ்ட் தானே அது. யாருமே யாருக்கு இல்லை உண்மையாக வேலைக்கு கூலி வேலை போகிறாங்க, அவங்களுக்கு ஏதோ ஒரு விவோட்ட கையில் லெட்டர் வாங்கி நான் கூலி வேலை செய்கிறேன், அவங்களுக்கு ஃப்ரீ பாஸ் கொடுங்க. எல்லாருமே போயிட்டு இருக்காங்க, இருக்கிறவங்க போயிருக்காங்க. வேஸ்ட் தானே. சலுகை பண்ணுற அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த 100 நாள் திட்டம்லாம் இருக்குது பார்த்தீங்கன்னா வேஸ்ட்டு. அதுக்கு ஒரு ஃபேக்ட்ரியில் ஒரு ஃபேக்ட்ரி ஓப்பன் பண்ணுங்க, 100 பேருக்கு வேலை கொடுக்கட்டுமே. எத்தனாயிரம் கோடி இந்தியாவில் எவ்வளோ ஆயிரம் கோடி வேஸ்ட் ஆகுது தெரியுமா? அதில் எத்தனை பேர் ஒரு அரை கிலோ ஒரு 100 மீட்டருக்கு 20 பேர் இருக்கிறாங்க, மண்ணை தூக்கி எழுறாங்க. அது வேஸ்ட்டு தான். அதுக்கு பதில் ஒரு ஃபேக்ட்ரி 10 பேருக்கு கொடுத்தாலும் நிரந்தர வேலை கிடைக்கும். ஒரு வருஷத்துக்கு 10 பேர், ஒவ்வொரு வருஷம் என்ன கூட வேலை நிரந்தர வேலை கிடைக்கும். மாதம் ஃபுல்லாக சாப்பிடுவாங்க. இது எத்தனை நாளைக்கு? மாதத்தில் 4 நாள் 3 நாள் தான் வேலை. 2 லட்சம் பாதி பேர் கிடைக்கும், அவ்வளோதான்.
உங்களுக்கு அவரு அதாவது ஒருத்தர் வந்து எலெக்ஷனை சொல்றாங்கன்னா அவங்க ஓட்டு வாங்க சிஎம் அரசியல உட்காரத்துக்காக இலவசத்தை கொடுக்குறாங்க. அதானே? யாரும் அவங்க வீட்டு காசு கொடுக்கறது இல்லை, நம்ம காசு வரி பணம் தான். நம்ம வரி பணம் தானே இது. யாராவது கட்சி காசு கொடுக்குறாங்களா? அவங்க எவ்வளவு சொத்து இருக்கு, யாரும் செலவு பண்றாங்களா? கடன் ஆக்கிட்டு இருக்காங்க, அவ்வளவுதான். நீங்க ஸ்டேட்ல வந்து இன்னைக்கு 1 லட்சம் ஒரு ஆளுக்கு ஒரு பிள்ளைக்கு தலைக்குன்றான். 7 நம்ம தமிழ்நாட்டுக்கு 1.5 லட்சம் கோடி இல்ல, 20 லட்சம் கோடி ஒரு தலைக்கு வந்து ஒரு பிள்ளைக்கு இன்னைக்கு நீங்க 8 கோடி பேர் தமிழ்நாட்டுக்குன்னா ஒரு தலைக்கு வந்து 1 லட்சம் ரூபாய் கடன் இருக்குன்றான். இன்னைக்கு வந்து அதே மாதிரி இந்தியா ஃபுல்லா அங்க கடன் இருக்கு. 300 லட்சம் கோடி கடன் இருக்கு. 300 எது நான் படிச்சேன், 300 லட்சம் கோடி. அவன் ஒரு தலைக்கு 2 லட்சம்ன்றான். அது கதை வேற. ஆனா அங்க கடன் அடிக்கிறாங்க, வட்டி கட்டுறாங்க. இவங்க கடன் ஒவ்வொரு கவர்மெண்ட்டும் ஆட்சியில உட்கார்றதுக்காக ஏத்திட்டு போயிடுறாங்க, சலுகையை ஏத்திட்டு போயிடுறாங்க. ஸ்கூல் நல்லா ஸ்கூல் கோச்சிங் கொடுக்கலாம், அதே மாதிரிலாம் பண்ணலாம். படிக்காத பிள்ளைங்க எவ்வளவு பிள்ளைங்க ஆண்டு வருமானம் இல்லாம இருக்காங்க, காலேஜ் படிக்கணும், அவங்களுக்கு ஒரு ஸ்கூலுக்கு பண்ணலாம், அந்த மாதிரி பண்ணலாம். அவங்களுக்கு தனியா 1000 ரூபாய் தமிழ் புதல்வன் அந்த திட்டத்துல அது எல்லாத்துக்கும் எவ்வளவு பேர் கொடுக்குறாங்க, எங்க கொடுக்குறாங்க, எத்தனை பேர் கொடுக்குறாங்க, யாரு கொடுக்குறாங்க, யாரு கிடையாது, யார் கொடுக்குறாங்க? அதெல்லாம் கொடுக்க வேண்டாம். அவங்களுக்கு அவங்க ஸ்கூல்ல ஃப்ரீ எஜுகேஷன் கொடுங்க போதுமே. ஃப்ரீ எஜுகேஷன், ஃப்ரீ கோச்சிங் சென்டர் எல்லாம் கொடுங்க. இன்னைக்கு வந்து வடநாட்டுல இருக்காரங்கெல்லாம், இந்திக்காரெல்லாம் ஆபீசர் என்ன காரணம், அவன் கோச்சிங் சென்டர் எங்க படிக்கிறான், டெல்லியில படிக்கிறான். இன்னைக்கு கவர்மெண்ட் வேலை பார்த்துதான் இருக்கான். இப்ப எந்த கவர்மெண்ட்டும் வந்தோம் இன்னைக்கு வந்து தமிழ் சென்ட்ரல் கவர்மெண்ட் எம்ப்ளாய் யாராவது இருக்காங்களா, தமிழ்காரன் இருக்கானா? ஏன் இல்ல? முன்னாடி நான் வேலை செய்யற போதுலாம் முன்னாடி என்ன பண்ணுவாங்க, தமிழ்நாடு, கேரளா, ஆந்திரா, கர்நாடகா இந்த 4 பேர் தான் இந்த எக்ஸாம் இங்க இந்த வேகன்சிக்கு பரிச்சை எழுத முடியும். இப்ப இந்தியாவுல எங்கேயோ இப்ப என்ன பண்றான், மொத்தமா அவன் போயிடுறான். ஆனா அங்க காப்பி அடி விடுறான், அங்க பிடிக்க மாட்டான். இங்க நம்ம காப்பி அடிச்சா அந்த மாதிரி பிடிச்சி கொடுத்துருவான். இதுதான் நடக்குது. அப்ப இங்க வேலை வாய்ப்பே இல்லையே. எந்த அரசியலையும் பேச மாட்டாங்களே. காவேரி நீர் பற்றி பேசுறாங்க, நீங்க வேலை வாய்ப்பு இல்லையே, எங்க இருக்கு? கரெக்டு தானே? வேலை வாய்ப்பு இல்லைன்னு எல்லாமே கவர்மெண்ட் கான்ட்ராக்ட்ல ஓடிட்டு இருக்கு. இப்ப பாருங்க, பஸ்ல சென்னையில நடத்துனர் கான்ட்ராக்ட் வடநாடு டெண்டர் எடுத்திருக்கான். டைட்டான்னு ஒரு பேர் ரைட்டான். யாரு போன கவர்மெண்ட்ல கொடுத்தது? ஜனவரிலேயே அது டெண்டர் விட்டாச்சு. இது மாதிரி வேலை வாய்ப்பு இல்ல. 150 கோடி மக்கள் தொகை இன்னைக்கு. அமெரிக்காவில் 34 கோடி. அவங்களாம் எங்க போயிட்டாங்க? மக்கள் பெருக்கத்தை கட்டுப்படுத்துறது எந்த வழியும் இல்லை, வேலை வாய்ப்பு வழி இல்லை. அவங்க என்னதான் பண்றது? இவங்க கொடுக்க இலவச அடிமைப்பட்டு ஓட்டு போட்டுட்டு இருப்பாங்க. இதான் நடக்குது. நகர பேருந்து, மாநகர பேருந்துல இலவசம்ங்கிறது பெண்களுக்கு ஏற்கனவே நகர பேருந்துல மட்டும் இருந்துச்சு. இப்போ மற்ற பேருந்துகளும் இலவசம் கொடுத்துருக்காங்க. இது வந்து பெண்கள், அதிகமான பெண்கள் வேலை வாய்ப்புல வந்து கொஞ்சம் அதிகமான தூரம் போக வேண்டியிருக்கு. இது ஒரு சிறப்பான திட்டம் தான். இது பெண்களுக்கு நிறைய வேலை வாய்ப்பு இல்லாமல் இருக்கிறதுனால இது ஒரு சிறப்பான திட்டம்னு சொல்லலாம். சிலிண்டர் வந்து இப்போ 3 சிலிண்டர் கொடுக்குறாங்க. ஏன்னா இப்போ முன்னாடி 6 சிலிண்டர் அறிவிச்சிருந்தாரு. இப்போ அட்லீஸ்ட் ஏன் 3 சிலிண்டர் கொடுக்குறாங்கன்னா, ஒரு கீழ்த்தட்டு மக்களுக்கு ஒரு 3 சிலிண்டர் கொடுக்கறது பெரும் உதவியாக தான் இருக்கும். அவங்க அறிவிச்ச அளவுக்கு ஒவ்வொரு ஸ்டெப்பாக தான் அவங்களால கொடுக்க முடியுத ஒழிய, ஒரே அடியாக கொடுத்தோம்னா இப்போ பட்ஜெட் வந்து ரொம்ப இடிக்குது. ஏற்கனவே தமிழ்நாடு வந்து நிறைய கடனில் இருக்குது. போன அரசு வந்து நிறைய அதிகபட்சமாக மற்ற மாநிலங்களை விட கடன் வாங்கி வச்சிருக்கு. அதனால் அவரால் முடிஞ்ச வரைக்கும் ஒரு சில சிறப்பு திட்டங்களை மட்டும் ஒவ்வொரு ஸ்டெப்பாக பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. அப்படி இது நல்ல விஷயந்தான். ஒரே டயத்தில் இலவசங்களை, மக்களுக்கு பலன்களை நிறைய அறிவித்தா இன்னும் அதிகபட்சமான கடன் தொல்லைகள் அரசுக்கு வருங்கிறது எங்களுடைய கருத்து. பரந்தூர் விமான நிலையங்கிறது அங்கே உள்ள விவசாய மக்கள் நிறைய பாதிக்கப்பட்டாங்க, போராட்டம் பண்ணாங்க. அதனால் தற்சமயத்துக்கு வந்து அது இப்போது உள்ள நாட்டு நிலைமையில் விவசாயத்தை பாதிக்கக்கூடாதுங்கிற விஷயத்துக்காக பண்ணியிருக்கிறாங்க. அதனால் அதை பெரிய தவறுன்னு சொல்ல முடியாது. அடுத்தாப்புல மக்களை பாதிக்காத அளவுக்கு ஒரு நல்ல இடத்த செலக்ட் பண்ணி அங்கே அமைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை முதல்வர் செய்வார்னு நம்புகிறோம். நல்ல திட்டம் தான். பெண்களுக்கான ஒரு வாய்ப்பு, நல்ல ஒரு வாய்ப்பு இது. பெண்களுக்கு வந்து ஒரு தனியாக பஸ்ஸுங்கிறது நல்லது தான். ஏன்னா அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்கிறது நம்மளே பார்க்குறோம் கண்ணால். ஆண்களும் அதில் ஏறுறாங்க. ஒரே அவங்களுக்கு வந்து அவங்களுடைய உடல்நல பாதிப்பும் அதில் ஏற்படுது. ஸோ அவங்களுக்கு தனி பஸ்ஸுங்கிறது நல்ல விஷயம்தான். பெண்கள் சண்டை போட்டுக்காமல் இருக்கணும். ஏன்னா பெண்கள் கூட்டிட்டாலே அங்கே ஒரு சண்டை வந்துடும் கண்டிப்பாக. சிலிண்டர் நல்ல விஷயம்தான் சார். சிலிண்டர் வந்து உங்களுக்கு வந்து எல்லாருக்கும் அதை வந்து கொடுக்கறதுங்கிறது வந்து கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான். ஏன்னா ஒரு கவர்மெண்ட் ஜாப்ல இருப்பாங்க, இல்ல 2,40,000 கீழே உள்ளவங்க தான் இருக்கும். அப்படி வருமானம் வரம்பு கொடுத்துருக்காங்கன்னா அப்படின்னா ரொம்ப நல்லது. அது ஒரு நல்ல திட்டம் தான். அதெல்லாம் பாராட்ட வேண்டிய விஷயம் தான்.
பரந்தூர் விமான நிலையம் வந்து அந்த திட்டம் கைவிடப்பட்டிருக்குது. அதை பத்தி என்ன விவசாயம்? அதுவும் நல்ல விஷயம் தான். பட் அது விவசாய நிலமாவே திரும்ப இது பண்ணணும், அதை இது பண்ணணும். இப்போ நம்ம நாட்டுக்கு இருக்க பட்ஜெட்டுக்கு முதல்வர் எடுத்திருக்க நல்ல ஸ்கீம். அதை வந்து செயல்படுத்திட்டாருன்னா நல்லா ரீச் ஆகும், நல்லா இருக்கும். நாங்களும் மக்கள் அதை வந்து எதிர்பார்க்குறோம். இது வந்து கவர்மெண்ட்டோட காசில் வந்து பண்ணுறது எந்த அளவுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகுன்றது தெரில. ஆனால் பண்ணாருன்னா மகளிர்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்க இன்றைக்கி சூழ்நிலை. எத்தனையோ பேர் வந்து ஹஸ்பண்ட் சரியில்லாமல் கொஞ்சம் ப்ராப்ளமாக இருக்கவங்க இருக்காங்க. போக வந்து பிள்ளைங்களை தானே வளர்க்கணுன்ற ஒரு சிஸ்டம் வந்து லேடிஸ்க்கு இருக்கிற நம்ம நாட்டு கல்ச்சர் படி லேடிஸ்க்கு இருக்கிறனால இந்த சிஸ்டத்தை வந்து அவங்க வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்கன்னா ரொம்ப நல்லது அந்த லேடிஸ் எல்லாத்துக்குமே.